சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்த விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர், நிக் ஹேக், அலெக்சாண்டர் கோர்புனோவ் ஆகியோரை பூமிக்கு அழைத்து வர சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து இந்திய நேரப்படி நேற்று காலை 10:35 மணிக்கு டிராகன் விண்கலம் புறப்பட்டது. உலகமே அவர்களின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தது. பூமியின் வளிமண்டலத்துக்குள் மிக வேகமாக நுழைந்த டிராகன் விண்கலத்தின் வேகம் வெகுவாக குறைந்தது. பின்னர் டிராகன் விண்கலத்தின் கீழ்ப்பகுதி குறிப்பிட்ட உயரத்தில் கழற்றி விடப்பட்ட நிலையில் விண்வெளி வீரர்கள் உள்ள கூம்பு வடிவ மேல் பகுதி மட்டும் தனியே கீழிறங்கியது. கடலிலிருந்து 5.5 கிலோமீட்டர் உயரத்தில் விண்கலம் வந்தபோது 2 பாராசூட்டுகளும் 1.8 கிலோமீட்டர் உயரத்தில் வந்தபோது 4 பாராசூட்களும் விரிந்தன. 17 மணி நேர பயணத்திற்கு பிறகு அட்லாண்டிக் பெருங்கடலின் புளோரிடா கடல் பகுதியில் டிராகன் விண்கலம் ஸ்பிளாஷ் டவுன் முறையில் கடல் பகுதியில் இறங்கியது. கடலில் இறங்கிய விண்கலத்தை சுற்றி டால்பின்கள் வட்டமடித்த காட்சியும் இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. இதனை பார்த்த சிலர் பூமிக்கு திரும்பிய விண்வெளி வீரர்களை டால்பின்கள் வரவேற்பதாக பதிவிட்டு வருகின்றனர். பின்னர் சற்று தூரத்தில் தயாராக படகில் நின்ற மீட்புக் குழு வீரர்கள் விண்வெளி வீரர்கள் இருந்த விண்கலத்தின் பகுதியை படகில் ஏற்றி கப்பலுக்கு எடுத்துச் சென்றனர். பின்னர் கப்பலுக்கு சென்றதும் உள்ளே இருந்த விண்வெளி வீரர்களை ஒவ்வொருவராக வெளியே அழைத்து வந்தனர். அப்போது 9 மாதங்களுக்கு பின்பு பூமியில் கால் தடம் பதித்த சுனிதா வில்லியம்ஸ் கைகளை அசைத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து விண்வெளி வீரர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக நாசா தெரிவித்துள்ளது.